ஆராதனை ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வந்திருக்கிற நம்முட முடியுமானால் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி ஒரு வார்த்தை சொல்லுவோம். கர்த்தாவே, நீ எழுந்தருளும். கர்த்தாவே, நீ காரியத்தை நடப்பியும். கர்த்தாவே, கிரியை செய்யும். கர்த்தரை நோக்கி சொல்லி கர்த்தர் ஆராதனை எழுந்தருளும்படியாய் வாய்களை திறந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். Praise the Lord, 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 praise the Lord. தேவன் வர வேண்டிய தன்னுடைய எல்லா ஜனங்களையும் எல்லா தடைகளை அகற்றி அவருடைய சமூகத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். Praise the Lord, 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 praise the Lord. அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல வருகிற எல்லா தேவஜனுடைய சமூகத்தின் சந்தோஷத்தை அவருடைய ஆவியில் உணரும்படியாய், அந்த ஆத்மாவில் உணரும்படியாய் அவருடைய சமூகத்தின் சந்தோஷத்தை கர்த்தர் ஆராதனை தரும்படியாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். Praise the Lord, 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 praise the Lord. எல்லா பகுதிகளையும் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். Praise the Lord, 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 praise the Lord. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஆராதனை எல்லா பகுதிகளையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தொடக்க முதல் முடிவு வரைக்கும் நீரே கிரியை செய்யுங்க. ஜனங்களை கொண்டு வாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கிருபையாண்டு விண்மகிமை கண்முன் கண்டேன், விண்மன்னன் இயேசு என்னை அழைக்கிறார். அந்த பாட்டு பாடுவோம். பாடல் புத்தகத்திலே 388வது பாட்டு, 388. விண்மகிமை கண்முன் கண்டேன், விண்மன்னன் இயேசு என்னை அழைக்கிறார். Praise the Lord, hallelujah. விண்மகிமை கண்முன் கண்டேன், விண்மன்னன் இயேசு என்னை அழைக்கிறார். விண்மகிமை கண்முன் கண்டேன், விண்மன்னன் இயேசு என்னை அழைக்கிறார். மண்ணுல இன்பங்கள் மாயை அல்லோ, வீணானதே மாயிடுதே. என் ஜீவ கிரீடமோ என் சொந்தமே. மண்ணுல இன்பங்கள் மாயை அல்லோ, வீணானதே மாறிடுதே. என் ஜீவ கிரீடமோ என் சொந்தமே. விண்மகிமை கண்முன் கண்டேன், விண்மன்னன் இயேசு என்னை அழைக்கிறார். விண்மகிமை
எத்தனையோ பிரதிபலங்கள் உத்தம ஊழிய பெற்றிடவே, எத்தனையோ பிரதிபலங்கள் உத்தம ஊழிய பெற்றிடவே, ஓட்டம் ஜெயத்தோடு முடிந்திடும் என்றே எனதாவல் இயேசு போதும். ஓட்டம் ஜெயத்தோடு முடிந்திடும் ஒன்றே எனதாவல் இயேசு போதும். மகிமை கண்முன் கண்டே மன்னல் சென்னை அழைக்கிறார். பின்மகிமை கண்முன் கண்டே பின்மன்னன் சென்னை அழைக்கிறார். பரதேசினில் பரகாட்சிகள் பார்த்து பரவசம் பொங்கிடுவே, பரதேசியில் பல காட்சிகள் பார்த்து பரவசம் பொங்கிடுவே, கண்ணீர் கமலையும் அங்கிலே கர்த்தரின் மார்பினில் சாய்ந்திடுவே, கண்ணீர் கமலையும் அங்கில்லை கர்த்தரின் மார்பினில் சாய்ந்திடுவே. மகிமை கண்முன் கண்டேன் பின்மன்னன் சென்னை அழைக்கிறார். பின்மகிமை கண்முன் கண்டேன் பின்மன்னன் சென்னை அழைக்கிறார். நல்ல சுகம் ஆரோக்கியமும் நல்ல ஆசீர்வாதங்கள் அங்கே உண்டு. நல்ல சுகம் ஆரோக்கியமும் நல்ல ஆசீர்வாதங்கள் அங்கே உண்டு. தேவ சமூக இளைப்பாறுதல் தேவை அதை நாடி கண்டடைவே, தேவ சமூக இளைப்பாறுதல் தேவை அதை நாடி கண்டடைவே. மகிமை கண்முன் கண்டே பின்மன்னன் சென்னை அழைக்கிறார். பின்மகிமை கண்முன் கண்டே பின்மன்னன் சென்னை அழைக்கிறார். எத்தனையோ பிரதிபலங்கள்
மன்னன் நேசனை அழைக்கிறார். ஒரு பாட்டு பாடுவோம். பாட்டு புக்கில் 9வது பாட்டு. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசை அவர் என் ஆத்துமாவிற்கு. 9வது பாட்டு பாடுவோம். ஆனந்தமாக அன்பரை பாடுவே, ஆசையவரின் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவே, ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமான ஆசிகள் அருளோ, ஆனந்தமான ஆசிகள் அருளோ, ஆண்டவர் இயேசு போல் யாரும் இல்லை. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் வேறு எங்கும் இல்லையே. தந்தை தாயோரும் சொந்தமானோர்களும் தள்ளிடினோ நான் தள்ளிடுவேனோ. தந்தை தாயோரும் சொந்தமானோர்களும் தள்ளிடினோ நான் தள்ளிடுவேனோ. தாங்கிடுவேன் நீரின் கரத்தால், தாங்கிடுவேன் நீரின் கரத்தால். தவறமும் நல்ல நாதனும் என்றார். இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் வேறெங்கும் இல்லையே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. நித்திய சாவினை நசுவிசேஷத்தார், நித்திய சாவினை நசுவிசேஷத்தார், ஜீவனழியாமை வெளியாக்கினார். இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் வேறெங்கும் இல்லையே. மகிமையோனும்
எங்கும் இல்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் நீகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் வேறு எங்கும் இல்லையே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவரே ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவரே ஆத்துமாவிற்கே. ஆனந்தமான ஆசிகள் அருளும், ஆனந்தமான ஆசிகள் அருளும். ஆண்டவர் இயேசு போல் யாரும் இல்லையே. ஆண்டவர் இயேசு போல் யாரும் இல்லையே. எல்லாரும் சேர்ந்து இயேசுவல்லாஹ், 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 இன்பம் நீகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் நீகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் வேறு எங்கும் இல்லையே. தந்தை தாயும் சொந்தமானோர்களும் தள்ளிடிடோ நான் தள்ளிடுவேனோ. தந்தை தாயும் சொந்தமானோர்களும் தள்ளிடிடோ நான் தள்ளிடுவேனோ. தாங்கிடுவேன் என்னும் நீதியின் கரத்தால், தாங்கிடுவேன் என்னும் நீதியின் கரத்தால். தாபரமும் நல்ல நாதரும் என்றார். இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் நீகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் நீகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் வேறு எங்கும் இல்லையே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஒரு 20 நிமிஷம், நம்ம 25 நிமிஷம் கர்த்தரை எல்லாரும் ஆராதிக்கலாம். முடியுமானால் அப்படியே நம்ம முழங்காலை முடக்கி கர்த்தரை நோக்கி, தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார். தந்தை தாயும் முன் சொந்தமானவர்களும் தள்ளிடணும். கர்த்தர் நம்மை ஒரு நாளும் தள்ள மாட்டார். ஹல்லேலூயா. யார் நம்மை தள்ளினாலும் நம்மை தள்ளாத ஒரு நல்ல தேவன். நம்முடைய ஆண்டவர் நினைச்சு கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். ஒரே ஒரு வசனத்தை நாம் வேதத்திலிருந்து வாசித்து நாம் இந்த நாளிலே கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாம். எடுத்தோட ஆதியாமத்தின் புத்தகம் தெரிந்த ஒரு வசனத்தை நான் வாசித்து, ஹல்லேலூயா, வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசித்து கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிருபை ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கிருபை ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஆதியாமம் 32 அதிகாரம் 9 வசனம் இருக்கு. யாக்கோபு என் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகி ஈசாக்கின் தேவனுமாக இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாருக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடன் சொல்லியிருக்கிற கர்த்தாவே. 10 வசனத்தை வாசிக்கிறேன், பலமுறை படிச்சிருக்கிறோம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த
எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரம் நல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுதோ இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். இந்த 10ஆம் வசனம் தான் நம்ம முக்கியமாக இன்றைக்கி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரம் நல்ல. கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் ஊட்டி போட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். அவர் சொல்கிறாரு, நான் கோலும் கையுமா போனேன், கர்த்தர் 2 பரிவாரங்களோடு உடையவனாய் கர்த்தர் மாற்றினார். கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்து நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை யோசித்து பார்த்து கொஞ்ச நேரம் கண்மொழி மூடி பார்த்தா எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரம் நல்ல. அப்படியே கண்களை மூடி கர்த்தரை கொஞ்ச நேரம் தேவ பிள்ளைங்க நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நான் கோலும் கையுமா போனேன், இப்போ 2 பரிவாரங்கள் உடையவனா என்னை திரும்ப நீ கொண்டு வந்தீங்க. யாக்கோபு 20 வருஷம் கழித்து திரும்ப அந்த இடத்துக்கு வராரு. ஆனால் யாக்கோபுக்கு வருஷம் 20 ஆனாலும் தன் ஆரம்பத்தை மறவாமல் அந்த ஒரு எண்ணத்தோடு சொல்கிறார், அல்லேலூயா, அடியேனுக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும். அப்படியே கொஞ்சம் முழங்கால் படிடலாமா? எல்லா இரவுக்கும் நான் பாத்திரம் நல்ல, நான் பாத்திரம் நல்ல, நான் கோலும் கையுமாகி போனேன். எத்தனை பேர் தேவ சமூகத்தில் அப்படியே கொஞ்சம் முழங்காலிட்டு கர்த்தரை ஆராதிக்க போகிற நேரத்தில் தேவ பிள்ளைங்க சொல்ல முடியும், ஆண்டவரே நான் வெறும் கோலும் கையுமா போனேன்ப்பா, இப்போ நீங்கள் 2 பரிவாரங்களோடு நீ வைத்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி என்று சொல்லி நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கொஞ்சம் அப்படியே வாயை திறந்து ஸ்தோத்திரம் இல்லாமா? கொஞ்சம் அப்படியே வாயை திறந்து ஒவ்வொரு சகோதரனும் சகோதரிகளும் நம்ம அமைதியாக இருக்கும்படி அல்ல, கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். என்னோட தேவன் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். இந்த தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற நம்ம எல்லாரும் அப்படியே வாய்களை திறந்து அப்படியே கொஞ்சம் முழங்கால் படிக்கிட்டு எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே அடியேனுக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா இரக்கங்களுக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரம் நல்ல, ஆண்டவரே அப்படியே முழங்கால் படிக்கிட்டு ஒவ்வொரு சகோதரிங்க எல்லாரும் சொல்லுங்கள், நான் கோலும் கையுமா போன ஆண்டவரே என்னை 2 பரிவாரங்களோடு கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி சொல்லுங்கள். ஆண்டவன வருஷங்கள் ஆனாலும் நான் அதை மறக்காமல் இருக்க எனக்கு கிருபை தாங்க, நான் அதை மறக்காமல் இருக்க கிருபை தாங்க. 2 வருஷம் இல்லைங்க, 10 வருஷங்கள் 20 வருஷம் ஆச்சு. அல்லேலூயா. ஆனால் அடிக்கடி யோசித்து பார்க்கிறார், அல்லேலூயா, நான் இதற்கு தகுதி இல்லாத ஒரு சகோதரன், நான் இதுக்கு தகுதி இல்லாத ஒரு சகோதரி. கர்த்தர் காண்பித்த எல்லா தயவுக்காக, கர்த்தர் காண்பித்த எல்லா இரக்கங்களுக்காக நன்றியோடு அப்படியே கொஞ்சம் வந்திருக்கிற அப்படியே கொஞ்சம் வரும்போதே கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்து உட்காருங்க. தேவ பிள்ளைங்க அப்படியே கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்க அப்படியே கொஞ்சம் முழங்கால் படிக்கிட்டு எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே இந்த வெறுமையான கரங்களை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்போ வெறும் கோலும் கையும் தான் இருந்தது. அல்லேலூயா. கையில் கோலை தவிர வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. கொஞ்சம் எண்ணெய் தவிர ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஒன்று மாத்திரம் தெரிகிறது. அல்லேலூயா. என் தகப்பனின் தேவன், என் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அல்லேலூயா, என்னோடு கூட இருந்து கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் பார்த்து சொல்லுவார், ஏசாவை பார்த்து, எல்லாம் அடியனுக்கு கர்த்தர் தந்தது. அல்லேலூயா. கர்த்தர் தந்த மனைவி, அல்லேலூயா, கர்த்தர் தந்த பிள்ளைகள், அல்லேலூயா, கர்த்தர் தந்த உயர்வு, அல்லேலூயா, கர்த்தர் தந்த ஆசீர்வாதம், கர்த்தர் தந்த நன்மை, அல்லேலூயா. எத்தனை பேர் வாய்களை திறந்து சொல்ல முடியும், ஆண்டவரே எல்லாமே நீர் எனக்கு தந்தது ஆண்டவரே, எல்லாமே நீர் எனக்கு தந்தது ஆண்டவரே, எல்லாமே நீர் எனக்கு தந்தது ஆண்டவரே. அல்லேலூயா. என் பலன் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லாரும் கொஞ்சம் சொல்லலாமா? என் திறமை ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என் சக்தி ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எல்லாம் நீர் தந்தது. அல்லேலூயா. எல்லாமே நீ தந்தது,
எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. எல்லாமே நீ தந்தது என் வாழ்விலே, எல்லாமே நீ தந்தது. நல்லா உற்சாகமாய் கரங்களை கட்டி எல்லாரும் சொல்லுவோம். எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது என் வாழ்விலே, இயேசுவே எல்லாமே நீ தந்தது என் வாழ்விலே, இயேசுவே எல்லாமே நீ தந்தது. வாழும் பூமி உறங்கும் இல்லம், உண்ணும் உணவு கல்வி செல்வம், வாழும் பூமி உறங்கும் இல்லம், உண்ணும்
பேர் உணர்ந்து சொல்றீங்க? வாழும் பூமி, உறங்கும் இல்லம், உண்ணும் உணவு, கல்வி, செல்வம், கர்த்தாவே எத்தனை பேர் கையை நீட்டி சொல்றீங்க? எல்லாம் நீங்க தந்தது ஆண்டவரே. நேற்று தம்பி எல்லாரும் இங்கே பாயெல்லாம் போட்டுட்டு ஒரு 1:30 மணி மேலே ஆயிடுச்சு. எல்லாம் படுத்துட்டு ஒரு 2 மணிக்கு நானும் அப்படியே படுத்துட்டு ஒரு மெசேஜ் கேட்டுருந்தேன். ஏன் பண்ணுறேன் ஒரு 2 மணிக்கு மேலே படுத்த உடனே இந்த பாட்டை கேட்க கர்த்தர் என்னத்தை தந்தார். ஒரு 2 மணி 2:15 இருக்கும். இந்த பாட்டை நிறைய பேர் பாடி இருக்கிறாங்க. முழங்காலிட்டு ஒரு 3 மணி 3:15 வரைக்கும் ஏறக்குறை 1 மணி நேரம் நிறைய ஊழியக்காரன் பாட்டுக்கு. டென்மார்க்கில் ஒரு ஊழியக்காரர் இந்த பாட்டு எழுதினார். டென்மார்க்கில் இருக்க ஒரு ஊழியக்காரர். நிறைய பேர் பாடி இருக்கிறாங்க. அந்த பாட்டு பாட்டப்ப நினைச்சேன், கத்த தரலன்னா நம்ம ஒன்றையும் பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. எத்தனை பேர் முழங்காலிட்டு சொல்ல முடியும், நீங்க இந்த வீட்டில் வைக்க நான் பாத்திரம் இல்லை, எனக்கு நீங்க தந்த வேலைக்கு நான் பாத்திரம் இல்லை, எனக்கு நீ தந்த வாழ்க்கைக்கு நான் பாத்திரம் இல்லை. ஊழியக்காரங்க நாங்க சொன்னோம், ஆண்டவரே இந்த கனமான ஊழியத்துக்கு அழைத்ததுக்கு நான் பாத்திரம் இல்லை. ஆரம்பத்தை நினைச்சு பார்ப்போம். நம்ம பலன்னு சொல்ல முடியுமா? நம்ம திறமைன்னு சொல்ல முடியுமா? நம்ம படிப்புன்னு சொல்ல முடியுமா? நம்ம ஞானன்னு சொல்ல முடியுமா? ஒன்று தெரியுது, எல்லாம் நீங்க தந்தது ஆண்டவரே. எத்தனை பேருடைய இருதயம் உடைகிறது, எத்தனை பேருடைய இருதயம் நன்றி நான் நிரம்புகிறது. இதற்கான தகுதியே இல்லாதவன் ஆண்டவரே, இதற்கான தகுதியே இல்லாதவன் ஆண்டவரே. உங்க வேலை ஸ்தலத்தை நினைச்சு பாருங்க, உங்க வேலை ஸ்தலத்தை நினைச்சு பாருங்க, உங்களுக்கு வருகிற சேலரி நினைச்சு பாருங்க, உங்க வீட்டை நினைச்சு பாருங்க, உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிற படிப்பை நினைச்சு பாருங்க. கத்த தரலனா ஒண்ணும் இல்லைங்க, கத்த தரலனா ஒண்ணும் இல்லைங்க. அவர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து அவனை உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்கிறாரா? அடியேனுக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா இரக்கங்களுக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல. எத்தனை பேரால முழங்கால் படிக்கணுமோ நான் முழங்கால் படிக்கிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாம் நீங்க தந்தது. உங்க வாயை திறந்து சொல்லப்படி, எனக்கு தந்த வாழ்க்கை, எனக்கு தந்த கணவன், எனக்கு தந்த மனைவி, எனக்கு தந்த பிள்ளைங்க, எனக்கு தந்த வீடு, எனக்கு தந்த வேலை, எனக்கு தந்த சம்பாத்தியம், எங்களுக்கு தந்த கனமான இந்த ஊழியம், தந்த சபை, தந்த ஜனங்க. நம்ம நீதி ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பரிசுத்தம் ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் கத்த தந்தது, எல்லாம் கத்த தந்தது. எத்தனை பேருடைய கையை உயர்த்தி தைரியமா தேவ சமூகத்துல காட்டி சொல்றீங்க, நான் இதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவன் ஆண்டவரே, நான் இதற்கெல்லாம் தகுதி இல்லாதவன் ஆண்டவரே. சத்தமா சத்தமா வாயை திறந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தரதை கேட்கட்டும், கர்த்தரதை பார்க்கட்டும். இவ்வளவுதான் சத்தமா, இவ்வளவுதான் கர்த்தர்களுக்கு செய்ததுக்கு நன்மையா, இவ்வளவுதான் கர்த்தர்களுக்கு பாராட்டின கிருபையா? நம்ம கூட படிச்சவங்க முன்னாடி, நம்ம சொந்த பந்தம் முன்னாடி, நம்ம தெருவில் வசிச்சவங்க முன்னாடி
கர்த்தர் நம்மை உயர்த்தி தானே வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நன்றாக தானே வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாக தானே கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே எல்லாம் நீங்க தந்தது, எல்லாம் நீங்க தந்தது. யாக்கோபு ஒண்ணுமே இல்லாம போயிடுவான் நினைச்சாங்க, ஒண்ணும் இல்லாம நின்றுடுவான் நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் அவனை வெறும் கையோடு வரவிடல. கர்த்தர் வெறும் கையோடு வரவிடல. அவனுக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் அவர் தகப்பனா இருந்து, தாயா இருந்து, சகோதரனா இருந்து செய்ய வேண்டிய கடமைகளை தேவனே அவனுக்கு முன்னின்று செய்தார். இன்னைக்கு எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும், எனக்காக நீ எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. திரும்ப இந்த பாட்டு பாட போறோம், திரும்ப இந்த பாட்டு பாட போறோம். எத்தனை பேர் தயவு செய்து இந்த ஆராதனை அப்படியே ஏதோ சர்ச்சுக்கு வந்தன்னு இருக்காதீங்க. சபைக்கு வந்தா கர்த்தர் ஆராதிக்கிறத உண்மையான ஒரு ஆராதனைக்கு வருகிறவர்கள் எல்லாரும் கண்களை மூடி, உங்களால் முட்டி போட முடியுதோ உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, முட்டி போட முடிஞ்சா முட்டி போட்டு நம்ம எல்லாரும் பாட போறோம். எல்லாமே நீர் தந்தது. கர்த்தர் தராம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு தந்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்துக்கும் எத்தனை தடை தெரியுமா? எத்தனை தடை செய்கிற வல்லமைகள் தெரியுமா? எத்தனை தடை செய்த மனுஷர்கள் தெரியுமா? ஆனா கர்த்தர் எல்லாவற்றுக்கு மேல இருந்து உங்களுக்கு தர வேண்டியதை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் என்று பக்தனாகி யோபு சொன்னது போல கர்த்தர் நிறைவேற்றி தந்திருக்கிறார். கர்த்தர் நிறைவேற்றி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் எழுந்து நின்று கர்த்தரை, அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை ஒரு 5 நிமிஷம் ஆராதிச்சு முடிச்சிடல. இந்த ஆராதனை ஒரு உணர்வுள்ள ஒரு ஆராதனையா இருக்கட்டும். சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் உணர்வுள்ள ஆராதனையா இருக்கட்டும். அந்த பாட்டை நைட்டெல்லாம் கேட்கும்போது கர்த்தருக்கு ஒரு காரியங்களை ஞாபகப்படுத்தினார். நாம் உண்மையில்லாதவர்களாக இருந்தாலும் கர்த்தர் இவ்வளோ உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? யாக்கோபு தங்கனா போதும் நினைச்சா, ஆனா கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றையும் முன்னின்று செய்தார். ஆண்டவர் இன்னைக்கு ஆராதனை சொல்றாரு, என் மகனே மகளே, உனக்கு நான் தானே முன்னின்று எல்லாவற்றையும் செய்தேன். எந்த மனுஷன் உனக்கு முன்னாடி நின்று செய்யாததை நான் உனக்கு செஞ்சிருக்கிறேன். நீ என் நாமத்தை மகிமைப்படுத்து, நீ என் நாமத்தை மகிமைப்படுத்து. நீ எதற்கு வெட்கப்படாதே, நீ எதற்கும் யோசிக்காதே. நீ ஒரு நாள் நான் செய்த மறவை நீ மறந்து போகாது. வாழும் பூமி உறங்கும் இல்லம், உண்ணும் கல்வி செல்வம். வாழும் பூமி உறங்கும் இல்லம், உணவு கல்வி செல்வம். கையை உயர்த்தி கர்த்தாவே நீ தந்தது, காருண்யத்தால் தந்தது. கர்த்தாவே நீ தந்தது, காருண்யத்தால் தந்தது. என் வாழ்விலே
கையை உயர்த்த வெட்கப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க. ஆண்டவர் சமூகத்தை பார்த்து இந்த மரங்கள் ஆண்டவரே, படைசெல்லாம் மரங்கள் ஆண்டவரே, சத்தம் எல்லாம் சொல்லும், எல்லாமே நீர் தந்தது,
அடுத்த வேலை எங்க போறதுன்னு தெரியல, என்ன சாப்பிட போறேன்னு தெரியல. ஆனா அந்த மனுஷனு கர்த்தர் 2 பரிவாரங்களுக்கு அதிபதியாய் மாற்றி நம்ம பழைய வீட்டெல்லாம் கண்ணு முன்னாடி கொண்டு வருவோம். ஒரே வீட்டில் எல்லாரும் இடிச்சு இடிச்சு படுத்தது, கட்டிலுக்கு மேல கட்டிலுக்கு கீழே படுத்தது, சரியான கழிவறை வசதி இல்லாதது, சரியான வாகனம் இல்லாதது. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க மேல நீங்க வச்ச அன்புக்காக நன்றிப்பா. ஒரு சில பொருள் எல்லாம் நீங்க தொட்டு பார்த்துருப்பீங்க, இல்லை கண்ணால பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா, இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரமா, இதெல்லாம் நான் அனுபவிப்பேனா? மேலே மேலே கர்த்தருக்கு அதெல்லாம் தந்தார்ல. தாராள முடிக்க வருவது வாழும் பூமி உறங்கும் இல்லம் உண்ணும் உணவு கல்வி செல்வம். வாழும் பூமி உறங்கும் இல்லம் உண்ணும் உணவு. சபையார் எல்லாரும் 2 கையை உயர்த்தி, எல்லாரும் 2 கையை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் 2 கையை உயர்த்தி, எல்லாரும் 2 கையை உயர்த்தி. எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றியா இருக்கிறீங்க? நான் எத்தனையோ முறை நன்றி இல்லாம போயிட்டேன்பா உங்களுக்கு. நான் எத்தனையோ முறை நன்றி இல்லாம போயிட்டேன்பா. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இந்த அடியை மாத்திரம் பாடி முடியும். சரியான கழிப்பறை இல்லை, சரியான படுக்க இடம் இல்லை. ஒரே வீட்டில் இடுக்கத்தில் ஒடுவுன வீட்டில் உடஞ்ச வீட்டில் இருந்தோம். கர்த்தர் நம்ம நினைச்சதை விட கர்த்தர் நம்ம நன்றாய் வைத்திருக்கிறார். சரியான துணி இல்லாமல் இருந்திருப்பீங்க, கர்த்தர் இன்னைக்கு நல்ல வஸ்திரங்களை தந்திருக்கிறாரா? கரங்களை உயர்த்தி வாழும் பூமி உறங்கும் இல்லம் உணவு கல்வி செல்வம். கையை உயர்த்தி வாழும் பூமி உறங்கும். உண்மையா நன்றி இருந்தா சொல்லுங்க. உண்ணும் உணவு கல்வி செல்வம். கையை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தாவே நீர் தந்தது காருண்யத்தால் வந்தது. சட்டம் கர்த்தாவே கர்த்தாவே நீர் தந்தது காருண்யத்தால் தந்தது. வாழும் பூமி உறங்கும் இல்லம் உணவு கல்வி செல்வம். வாழும் பூமி உறங்கும் இல்லம் உணவு கல்வி செல்வம். கர்த்தாவே நீர் தந்தது. கையை உயர்த்தி காட்டு சொல்லுங்க. எனக்கு ஆண்டவர் தந்தார், எனக்கு ஆண்டவர் தந்தார். ஆண்டவராய கையில தந்தார். சொல்லுங்க. கர்த்தாவே கர்த்தாவே நீர் தந்தது தந்தது. கர்த்தாவே நீர் தந்தது காருண்யத்தால்
இதெல்லாம் பெற்றுக்கொண்டேனா நடப்பெருமையா இல்லை. இதெல்லாம் அனுபவிக்கும் போது மனுஷன் முன்னாடி சொல்றோமோ இல்லையோ, கர்த்தர் அடிக்கடி ஞாபகப்படுத்தும் போது சொல்லணும், எல்லாம் உங்க கிருபைப்பா, எல்லாம் உங்க கிருபை ஆண்டவரே, நான் என்னை தரை மட்டும் தாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்ம எல்லாரையும் தொடர்ந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தில் கர்த்தர் கொண்டு போய் நம்மை சேர்க்கிற வரைக்கும் நம்ம நடத்தும்படியாய் கரங்களை வைத்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். உட்காருவோம். நேரமே ஆராதித்தோம். அடையெல்லாம் நீ தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். வசனங்களை தியானிக்க போகிறோம். அடியனுக்கும் தேவையான கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த பலிபீடத்திலிருந்து சுத்தமான வார்த்தைகள் மாத்திரம் புறப்பட அடியனோடு கூட இருந்து கர்த்தர் கிருபை தாங்க. கர்த்தருக்கு சித்தமில் எந்த வார்த்தை புறப்படாதபடி கர்த்தர் ரத்தத்தால் மூடி மறைத்து கொள்ளுங்க. எல்லாருடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் ஒருமனமாக்குவீராக. எல்லா சத்துணவு தடைகளை அகற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவருக்கு சித்தமானால் வருஷத்தில் ஒரு முறை திருமணமான சகோதரர்கள் ஆகாரத்தை ஒழுங்கு செய்கிறது வழக்கம். ஆண்டவருக்கு சித்தமானால் திருமணமான பிரதர்ஸுங்க அதற்கான காணிக்கையை தொடர்ந்து அறிவித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பிரதர் கமல் அண்ணனை பார்த்து உங்களால் முடிந்த காணிக்கையை திருமணமான சகோதரர் அன்பின் விருந்துக்காக நீங்கள் தருமாறும் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நாம் இந்த வாசித்த வேத வசனத்திலே பிலேயாமை குறித்து இங்கே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். பொதுவாக இங்கே நாம் வாசித்த வசனங்களுக்கும் நான் சொல்ல போகிற ஒரு வசனங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். அவன் போனதுனால தேவனுக்கு கோபம் உண்டது அப்படின்னு இருக்கு. நாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இதற்கு முதற்கொண்டு என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் போக்குவரத்தில் கர்த்தர் காப்பார் அப்படின்னு இருக்கு. ஆனால் இந்த பிள்ளையாம் போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணார்னு கேட்டால் அவன் மீது கோபமானாராம். தேவ பிள்ளைங்க சிந்தனைகளை கர்த்தருடைய வசனங்களுக்கு நேராக கவனிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு சபையிலே ஆராதனை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய வசனமும் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்லுகிறார், ஆராதனைக்கு எந்த நேரம் தருகிறோமோ அதை விட ஒரு படி மேலே தேவனுடைய வசனத்துக்கு நேரம் தரணுமா. ஏன்னா வசனம்தான் அநேக ஜனங்களை விடுதலையாக்கும். ஆராதனை முக்கியம்தான். ஆனால் அநேகர் ஆராதனைக்கு தருகிற கனத்தையும் கவனத்தையும் வசனங்களுக்கு தராமல் இருக்கிறாங்க. வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே நான் வசனத்தை வாசித்தோம், அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது அப்படின்ட்டு. ஆனால் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய தேவன் நம்மை போக்குவரவில் காப்பாற்றுகிற தேவன். நாம் போகும்போதும் வரும்போதும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். உட பாதம் கல்லில் இடாதபடிக்கு என்ன பண்ணாலும் தூதலை கொண்டு கட்டளை எடுக்கிறார் என்று இருக்கிறது. ஆனால் இங்கு ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரன், ஒரு தேவனுடைய பிள்ளை போகும்போது தேவன் அவன் மீது கோபம் உண்டதாம். அது மாத்திரமல்ல, வழியிலே தேவன் அவனுக்கு எதிராளியாக இருந்தார் என்று சொல்லுகிறது. உங்களுடைய சிந்தனை சிதறவிடாமல் கவனிங்க. ஒரு பக்கம் தேவ கோபம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் தேவன் வழியில் அவனுக்கு எப்படி இருக்கிறாருன்னு கேட்டால் எதிராளியாக இருக்கிறாராம். நார்மலாக ஒரு தேவ பிள்ளைக்கு எதிராளி யார் என்று சொன்னால் சத்துருதான் ஒரு எதிராளி. ஆனால் இங்கு வசனத்தை வாசிக்கிறோம், தேவன் அவனுக்கு போகிற வழியில் எதிராளியாகவும் இருக்கிறாராம். தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பக்கம் தேவனுடைய கோபம், இன்னொரு பக்கம் தேவன் அவனுக்கு வழியில் எதிராளியாக இருக்கிறாராம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தேவன் புறப்படும் போது கோபத்துடனும் வழியில் ஏன் கர்த்தர் எதிராளியாகவும் இருந்தார்? நமக்கு நன்றாக இந்த சம்பவங்கள் தெரியும். அதே அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுகிறது, நீ போக வேண்டாம் என்று அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நீ அந்த இடத்துக்கு போகக்கூடாது, அந்த ஜனங்களை சபிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். கர்த்தருடைய வார்த்தை வந்த பிறகும் இவன் அநேக ஆட்களை பார்த்ததுனால, அநேக காரியம் வந்ததுனால, மனசில் ஒரு எண்ணம் இருந்ததுனால இவர் திரும்ப திரும்ப கர்த்தர்கிட்ட கேட்டோன்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா போக சொல்லிட்டார். அருமையான தேவ சபையே, அருமையான தேவட பிள்ளைகளே, ஒரு காரியத்தில் நாம் ஜெபிக்கும்போது நாம் என்னதான் ஜெபிச்சாலும் தேவன் அதை நமக்கு தரலன்னு சொன்னால் நம்மை விட தேவன் நம் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார்.
அது நன்மைக்கு என்று புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தரணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கேட்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் என்று நாம் நம்ப முடியாது. வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளைங்க இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க. ஒரு உண்மையாக நேசிக்கிற ஒரு தாய் தகப்பன் பிள்ளை கேட்கிற எல்லாவற்றையும் வாங்கி தர மாட்டாங்க. அந்த பிள்ளைக்கு எது நல்லது, அந்த பிள்ளைக்கு எது எந்த நேரத்தில் தரணுன்ட்டு ஒரு அம்மாவுக்கு தெரிகிறது போல தான் நாம் ஜெபிக்கிற அநேக ஜெபங்களுக்கு ஒரு சில ஜெபங்களுக்கு தேவன் பதில் தருவார், ஒரு சில ஜெபங்களுக்கு தேவன் அமைதியாக இருப்பார், ஒரு சில ஜெபங்களுக்கு பதிலே இல்லாமல் இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்தால் கர்த்தர் நாளை இடைப்படுவாராக. ஆண்டவர் வேணான்னு சொன்ன ஒரு இடத்துக்கு திரும்ப போகிறான், கர்த்தர் தடை பண்ண இடத்துக்கு திரும்ப போகிறான். ஒருவேளை பார்வைக்கு அவன் போகிறது எல்லாருக்கும் நன்றாக இருக்கும், ஆனால் யார் அவன் வழியில் கோபமாக இருக்கிறார் கேட்டால் ஆண்டவரே கோபமாக இருக்கிறார், ஆண்டவரே எதிராளியாக இருக்கிறார். கடந்த நாட்களில் என்னோடு கூட கர்த்தர் ஒரு சில வசனங்களை பிரசங்கமாய் அல்ல, என்னோட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருந்த ஒரு வசனங்களை உங்களோடு கூட நான் தியானமாய் பகிர்ந்து கொள்கிறேன். என் மனதில் கர்த்தர் தந்த ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கி தேவ செய்தியில தலைப்பு என்னன்னு கேட்டால் வழி மறிக்கும் கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்கள், வழி மறிக்கும் கர்த்தர். இதுவரைக்கும் நிறைய தேவ செய்தி கேட்டிருக்கோம். வழி காட்டும் கர்த்தர், இல்லை வழி திறக்கும் கர்த்தர், வழி உண்டு பண்ணும் கர்த்தர் என்று. இது ஒரு அனுபவம். ஆனால் நான் இப்போது கொடுக்க போகிற இந்த தேவ செய்தி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனை நேசிக்கிற தேவ பிள்ளைகளையும் தேவன் நேசிக்கிற தேவ பிள்ளைகளையும் நடத்துகிற ஒரு வழியாக இந்த வழி இருக்கும். நான் இந்த பிரசங்கத்தை சொல்லும்போது நீங்கள் புரிந்து கொள்வீங்க. கர்த்தர் அவனை வழி மறித்தாராம். என்னதான் கர்த்தர் வழி மறிச்சாலும் அவன் தொடர்ந்து அவன் காரியங்களே போனான். இன்றைக்கு தேவ செய்தி என்னன்னு கேட்டால் வழி மறிக்கும் கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை நம்ம என்னதான் செய்யணும்னு நினைச்சாலும் ஒரு சிலருக்கு கர்த்தர் எல்லாத்துக்கும் பர்மிஷன் தந்துடுவார், ஒரு சிலர் எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் அனுமதிப்பார், ஒரு சிலர் எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் அமைதியாக இருப்பார். நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் புத்திரர்கள் செங்கடல் பிளந்து எல்லாரும் எப்படி நடந்து போனாங்க? எல்லாரும் தரையாடு நடந்து போனாங்க. இது இஸ்ரவேல் புத்திரருக்கு நடக்க வேண்டிய வழி. பின்னாடி வந்த எகிப்தியர் என்ன நினைச்சிட்டாங்கன்னு கேட்டால் அவங்க நடக்கிறது போல நான் நடப்பேன்னு இறங்கினாங்க. பார்த்தீங்களா? கடல் அவளை மூடிக்கொண்டது. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்காக கர்த்தர் செங்கடலை பிளந்தார். பிளந்து எல்லாரும் உழந்த தரவழியாக நடந்து போனாங்க. இது தேவன் அவளை நடத்தின வழி. பின்னாடி வந்த எகிப்தியர் என்ன நினைச்சிட்டாங்கன்னு கேட்டால் நாங்களும் அதே வழியில் போவோன்னு பார்த்தாங்க. இஸ்ரவேல் புத்திரர் காப்பாற்றப்பட்டார்கள், எகிப்தியரை செங்கடல் மூடிக்கொண்டது. இன்றைக்கி அருமையான தேவ சபையே, அருமையான சகோதரனே சகோதரியே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு ஊழியத்தையும், ஒவ்வொரு ஊழியக்காரரையும் தேவன் வித்தியாசமாய் நடத்துகிறார். மகிமையில நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரங்கள் வித்தியாசம் இருக்கிறது. இன்றைக்கு நன்றாய் புரிந்து கொள்ளணும். ஒரு சிலருக்கு கர்த்தர் எல்லாத்துக்கும் நடத்த பர்மிஷன் தருவார், எல்லா இடத்துக்கு போக பர்மிஷன் தருவார். அவங்களுக்கு போனால் மனசு ஒன்றும் ஆகாது, ஒன்றும் நடக்காது. ஆனால் ஒரு சில தேவ பிள்ளைகளுக்கு ஒரு சில இடங்களுக்கு போன உடனே சமாதானத்தை இழந்துடுவாங்க, தேவ பிரசன்னத்தை இழந்துடுவாங்க. உடனே தெரியும் இது கர்த்தரின் அனுமதிக்காத இடம் என்று தெரியும். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், சவுலின் சால்வையின் தொங்கலை தாவீது மெல்லமாய் அறுத்து கொண்டான். அறுத்து கொண்ட உடனே அவருடைய மனதை அடித்தது. எதுக்குன்னு கேட்டால் துணி அறுத்ததுக்கு அடித்தது. ஆனால் 85 ஆசாரியர்களை கொண்டான் சவுல். 85 பாஸ்டரை கொன்றனோ அவன் மனசு ஒன்றும் அடிக்கலை. நல்லா கவனிக்கணும். இங்கே இருக்கிற மாதிரியே இருதயம் இருக்குது. சவுலுக்கு என்ன இருதயமோ அதே தான் இருதயம் தாவீதுக்கு. இது என்னவோ கல்லில், அது என்னவோ சதையில் இல்லை. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு மனுஷனுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட சால்வையின் தொங்கல் அறுத்த உடனே மனசு அடிச்சுது, ஐயோ இப்படி பண்ணிட்டோமே இப்படி பண்ணிட்டோமேன்னு. ஆனால் இன்னொரு மனுஷனுக்கு 85 பாஸ்டரை கொண்டான், ஆனால் மனசு அடிக்கலை. இன்றைக்கி தேவ சபை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம பெந்தகோஸ்து சபைக்கு வந்திருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும், தேவன் அநேகருக்கு வழிகளை திறப்பார், அநேகருக்கு புதிய வழிகள் திறக்கப்படும். ஆனால் ஒரு சில தேவ பிள்ளைகளுக்கு தேவன் வழி மறிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நான் பேசுகிறவங்களுக்கு புரிஞ்சிருந்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் வழி பண்ணுவார், கர்த்தர் தடையெல்லாம் நீக்குவார், கோணெல்லாம் இது பல முறை கேட்டுட்டோம். நான் கடந்த நாட்கள் இந்த வருஷம் ஆரம்பித்த உடனே ஒரு சில வார்த்தையின் மூலமாக கர்த்தர் இந்த செய்தியை கொத்தர் என்கிட்ட பேசிகிட்டே இருந்த ஒரு சில குறிப்புகளை நான் முதல் ஆராதனை முடிஞ்சு கூட சகோதரனோடு பேசுகிறேன். இன்றைக்கு தேவன் நம்முடைய ஆராதனையில் இதுவரைக்கும் வழி திறக்கிறான்னு கேட்டிருந்தீங்க, வழி காண்பிப்பார்னு கேட்டிருந்தீங்க. ஆனால் இந்த காரியத்தை நான் சொல்லும்போது இங்கே ஒரு சில வாழ்க்கையிலே கர்த்தர் வழி மறிப்பார், கர்த்தர் வேணான்னு சொல்லுவார். எடுத்து நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 16
7 to 9 வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததி மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த முதல் குறிப்பு வழிமறிக்கும் கர்த்தர் எதுல முதல்ல நம்ம வழிமறிக்கிறார் என்று கேட்டால், நான் சொல்லுகிறேன், வார்த்தை மூலமா இல்லை சத்தம் உண்டாக்கி கர்த்தர் வழிமறிப்பார். எங்கன்னு கேட்டா, நம்முடைய இடங்களை மாற்றலாம் என்று நினைக்கும் போது, இல்லைன்னா நம்முடைய காரியங்களை மாற்றலாம் நினைக்கும் போது கர்த்தர் வழிமறிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நான் முதல் குறிப்பை சொல்லுகிறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியிலே நீருற்றண்டையில கண்டாராம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தை நம்ம எல்லாருக்கும் சண்டே ஸ்கூல் கதை போல எல்லாருக்கும் நன்றாக தெரியும். எகிப்திலே அடிமை பெண்ணாக இருந்த ஆகார சாரால் பிள்ளை பெறாததுனால ஆபிரகாமுக்கு கொடுத்தாங்க. கொடுத்த உடனே இந்த ஆகார் கர்ப்பம் தரித்தாள். கர்ப்பம் தரித்து கொஞ்ச நாளுக்குள்ள, நல்ல வசனத்தை கவனிங்க, பல முறை இந்த வசனத்தை கேட்டிருக்கிறோம், வேற ஒரு கோணத்தில் தியானிக்கலாம். கர்ப்பம் தரித்த உடனே சாராலே அற்பமா என்ன, இது நமக்கு பழைய சண்டே ஸ்கூல் கதை எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் அற்பமா என்னதுனால இந்த சாரால் போயிட்டு வீட்டுக்காரர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா, நான் பிள்ளை இல்லையே சொல்லிட்டு வேலைக்காரி எடுத்து கொடுத்தேன், இப்போ இந்த வேலைக்காரிக்கு ஒரு கருவுற்று ஒரு கர்ப்பம் உண்டானதுனால என்னை எப்படி பண்ணுறாளா, அற்பமா என்றா அப்படின்ன உடனே இப்போ ஆபிரகாம் சாரால் கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு. இதுதான் முக்கியமான வார்த்தை. இவள் உன் கையின் கீழ் இருக்கிறாள், உனக்கு என்னெல்லாம் தோணுதோ அப்படிலாம் என்ன பண்ணு, செஞ்சிட அப்படின்ட்டார். இன்னும் சொல்ல போனா, இந்த ஆகார உன் கையில் ஒரு பால் மாதிரி இருக்கா, இந்த ஆகாரன் இந்த பால் மாதிரி எப்படி வேணா நீ போட்டுக்க, எப்படின்னா அடிச்சுக்க அப்படின்ட்டார். நல்ல தேவ பிள்ளைங்க கவனிக்கணும். வசனம் இருக்கு, இவள் அவளை கடினமா நடத்தினாளா. எப்படி நடத்தினாளா சொல்லுங்க எல்லாரும்? கடினமா நடத்தல, எப்படி நடத்தினா, கடினமா நடத்தினாளா. தேவ பிள்ளைகிட்ட நான் கவனிக்கணும். இப்போ இந்த கடினமா நடத்துகிற நேரத்தில் சாரால் ஏற்கனவே ஒரு உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கிறாங்க, உயர்ந்த காரியத்தில் இருக்கிறாங்க. ஆகார் ஒரு அடிமை பெண்ணு. இப்போ இந்த ஆகாருக்கு வயிற்றில் ஒரு கரு இருக்கு. ஒரு பக்கம் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி, ஒரு அடிமை பெண். இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டால் ரொம்ப கடினமாக நடத்துகிறாங்க, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இந்த ஆகாருக்காக நிற்கவும் பேசவும் யாரும் இல்லை. ஏன்னு கேட்டால், ஆகார் எகிப்திலிருந்து ஒரு அடிமை பெண்ணாக கூட்டு வந்துட்டாங்க. இந்த ஆகார கடினமாக நடத்துறத கேட்க ஆகாரோட அண்ணனும் இல்லை, அக்காவும் இல்லை, அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. நல்லா கவனிக்கணும். இப்போ நாளாக பார்த்தா இந்த ஆகார் ரொம்ப கடினமாக நடத்தப்படுகிறதுனால வயிற்றில் ஒரு பக்கம் ஒரு வேதனை. இந்த சரீர வேதனையை விட தேவ பிள்ளைங்க நல்லா கவனிக்கணும், மனதளவிலே இந்த ஆகார் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த வேதனை பட்டு போது இந்த ஆகார் யோசிச்சிருப்பாங்க. நான் தியானிச்சு பார்த்தேன், ஒருவேளை போயிட்டு இந்த சாரால் கிட்ட பேசினா சரியான நீதி கிடைக்காது. ஆபிரகாம் என்ன பண்ணிட்டார் சொல்லிட்டு கை கழுவிட்டார். ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு, கை கொல்லிட்டார். கை கழுவி எனக்கு தெரியும் என்ன வேணா பண்ணிட்டா அப்படின்ட்டார். இப்போ இந்த ஆகாருக்குள்ள ஒரு எண்ணம் வருது. என்னன்னு கேட்டா, நம்ம ஒன்று பண்ணலாம், சண்டை போடுறதை விட, இங்கே இருந்து நம்ம படுகிற மன உளைச்சலை விட ஒரு காரியம் செய்யலாம். என்னன்னு கேட்டா, எங்கேயாவது எப்படியாவது போயிடலாம் நினைச்சாங்க. தேவ பிள்ளைங்க நல்லா கவனிக்கணும். ஒரு சில நேரத்தில் வேலை ஸ்தலத்தில் நடக்கிற ஒரு சில பிரச்சனைகள், குடும்பத்தில் நடக்கிற ஒரு சில பிரச்சனைகள், வீட்டு பக்கத்தில் நடக்கிற ஒரு சில பிரச்சனைகள், வீட்டை சுற்றி நடக்கிற ஒரு பிரச்சனைகள், ஏன் பிரச்சனை, ஏன் சண்டை, ஏன் காரியம் வருதோட இந்த ஆகார் ஒரு தீர்மானம் பண்ணாங்க, சண்டை போட்டு பிரச்சனை ஆகிறத விட ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் சமாதானமாக போயிடலாம், சமாதானமாக ஒரு வழியை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகார் நினைச்சாங்க. இதில் எந்த விதமான தவறில்லை நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைச்சா ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இந்த சாரால் கிட்ட சண்டை போட்டுட்டு நடுவில் ஆபிரகாம் தலை உருண்டுத்துக்குள்ள அவர் ஏற்கனவே அவருக்கு இதனால ஜபம்லாம் அடிய வாங்கும். இந்த அம்மா ஒன்று பண்ணாங்க, ஒரு பக்கம் வயிற்றில் குழந்தை இருக்கு, இது எத்தனை மாதம் சொல்லிட்டு போடல, ரொம்ப நாள் பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வழி உண்டு பண்ணி போகிறாங்க.
இப்போ இந்த வழி உண்டு பண்ணி போகும்போது நீரூற்றண்டையிலே தூதன் சந்திக்கிறார். இதுதான் அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஒரு சில நேரத்தில் உங்கள் வேலை ஸ்தலத்தை, உங்கள் வீட்டு காரியத்தை நம்ம அனுபவிக்கிற பாதைகளிலே ஒரு சில முடிவுகளை நாம் எடுத்துட்டு, இந்த வாரம் நான் சபைக்கு போகிறேன், இந்த வாரம் நான் ஆராதிக்க போகிறேன், இந்த வேலையில் நான் கண்டினியூ பண்ணாமா வேணாவா, இந்த வீட்டில் நான் வசிக்கலாமா வேணாவா, இந்த ஊரில் நான் இருக்கலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு ஆகார போல அநேகர் நாம் தேவ சமூகத்துக்கு வருகிறோம். ஆனால் நான் வசனத்தை வாசி பார்த்தேன், நீரூற்றண்டையிலே கர்த்தர் சந்தித்து என்ன தெரியுமா சொல்கிறாரா, நீ எங்கே போயிருக்கணும், எங்கே போயிருக்கணும், சாரால் கிட்ட போய் கையில் என்ன பண்ணுமா அடங்கி. நான் அந்த வசனத்தை யோசிச்சு பார்த்தேன். இப்போ பேசுகிற ஆண்டவர் அந்த வீட்டில் இருக்கிறப்ப பேசினாரா? நிறைய முறை கேட்டுருக்கிறோம். இப்போ வேணான்ட்டு ஓடி வரப்ப இப்போ பேசுகிறார். என்ன சொல்கிறாரு, நீ போயிட்டு அடங்கி. ஆனால் அந்த வீட்டில் கடினமாக நடத்துகிறப்ப ஆண்டவர் பேசுகிறார், ஆண்டவர் பேசலை. நிறைய நேரத்தில் தேவனை நேசிக்கிற பிள்ளைகளையும், தேவன் நேசிக்கிற பிள்ளைகளையும், இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும், தேவனை நேசிக்கிற பிள்ளைகளையும், தேவன் நேசிக்கிற பிள்ளைகளையும் ஒரு சில காரியங்களிலே நாம் ஒரு சில காரியங்களை யோசித்து முடிவெடுத்து தேவ சமூகத்துக்கு வரும்போது கர்த்தர் வழி ஓப்பன் பண்ண மாட்டார், கர்த்தர் வழி மறித்து நம்மை அமைதியாக இருக்க சொல்லுவார். இதை ஒத்துக்கிறவங்க கையை வைத்து ஒரு அலேலியா சொல்லாமா? நம்ம ஒரு காரியத்தை நினச்சிட்டு வருவோம், இந்த வேலை வேணாம், இந்த ஆஃபீஸ் வேணாம், இந்த வீடு வேணாம், இந்த இடம் வேணாம், இந்த காரியம் வேணான்னு வருவோம். ஆனால் நல்ல வசனத்துக்கு ஒரு சத்தம் வரும், என்ன தெரியுமா, என்னென்னா வழிமறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் அவள் கையிலுக்கு அடங்கிடு. நான் நிறைய வசனங்கள் நாம் நிறைய பேசலாம், ஆனால் இதோடு மாத்திரம் இல்லை. உடனே இந்த ஆகாரம் நினச்சிருப்பாங்க, நான் படுற வேதனை என்ன தெரியும். நீ நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆண்டவர் வசனம் தராரு, ஆண்டவர் பேசுகிறாரு, ஆனால் நான் போகிற பாதை என்ன தெரியும், நான் போகிற கஷ்டம் என்னன்னு தெரியும். கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வயிறு வலியும் சொல்லுங்க, அப்புறம் தலைவலியும் யாருக்கு தெரியுமா, வந்தவங்களுக்கு தான் தெரியும், வராதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நல்ல வசனம் நம்ம நினைக்க ஆண்டவருக்கு என்ன தெரியும். ஆனால் அது கீழே 11 வசனம் இருக்குது. நான் முதல் குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். கர்த்தரோட சொல்கிறாரு, நீ கர்ப்பவதியாக இருக்கிறாய், நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக, உன் நங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டிருக்கிறார் என்று சொன்னார். இன்றைக்கி அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் இந்த ஆகார் வீட்டுக்கு அனுப்புகிறப்போ சும்மா அனுப்பலைங்க, கர்த்தர் ஒரு சில ப்ராமிஸை பண்ணி அனுப்புகிறார். கர்த்தர் உங்களுக்கு அந்த வேலையை விடாத, அந்த வீட்டை மாறாத, இன்னும் கொஞ்ச நாள் இருன்னு சொல்கிறப்போ கர்த்தர் அதோடு நிறுத்தக்கூடாது. ஒரு சில வசனங்களை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். ராமேன் சொல்லாமா? ஒரு சில காரியங்களை கர்த்தர் நமக்கு தரணும். நான் அதை யோசித்து பார்த்தேன். இவளை விசாரிக்க எத்தனை மாதம் இது வரைக்கும் கன்சீவானே கூட கேட்கால இல்லை. ஆனால் நான் நினைக்கிறேன், பரலோகத்திற்கு தேவன் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டே இருக்கிறார். ஆண்டு நேரமா சொல்கிறார், நீ கர்ப்பவதியாக இருக்கிற. ஆக நினச்சிருப்பாங்க, இவருக்கு என்ன தெரியும், கடவுளுக்கு நாங்கள் தெரியும், ஆண்டவருக்கு நாங்கள் தெரியும், நான் அந்த வீட்டில் படுற வேதனை எனக்கு தான் தெரியும், நான் அந்த வேலையில் படுற வேதனை எனக்கு தான் தெரியும், நான் அந்த வியாபாரத்தில் படுற வேதனை எனக்கு தான் தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அங்கே போய் இருன்னு மட்டும் இல்லை, நீ கர்ப்பவதியாக இருக்கிற. இன்னொன்று சொல்கிறாரு, நீ என்ன பண்ணுவ, குமாரனை பெறுவ. அந்த குமாரனுக்கு பேர் சொல்கிறாரு, பேர் சொல்கிறார், உன் அங்கெல்லாம் இப்போ கர்த்தர் கேட்டிருக்காருன்னு சொல்கிறார். இன்னொன்று சொல்கிறாரு, அவன் கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும், அதுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தையும் தருகிறார். இன்றைக்கி இந்த முதல் குறிப்பை புரிஞ்சுதுங்க. அநேக நேரங்களிலே தேவனை நேசிக்கிற தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை செய்யும்போது கர்த்தர் வழிமறித்து அவரே நம்மை மேற்கொள்ளுகிறார், அவரே ஜெயம் பெறுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இதை தான் எரேமியா ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அவர் என்னை இணங்க பண்ணினார், சொல்லுங்க, நான் இணங்கினேன், அவர் என்னிலும் பலத்தவராய் இருந்து என்னை மேற்கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க, ஆண்டவரே உங்கள் வசனத்துக்கு முன்னாடி, உங்கள் பிரசன்னத்துக்கு முன்னாடி நான் பல முறை தோத்துட்டேன்,
நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க ஆண்டவரேன்னு சொல்கிறாருந்தா உங்கள் கையை உயர்த்தி கண்ணை மூடி ஒரு கொஞ்ச நேரம் கத்தரை ஸ்தோத்திரம் இல்லாமா எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் நினைத்ததை விட ஆண்டவரே நீர் என்னோடு போராடி என்னை மேற்கொண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆவியில் நிரம்பி தைரியமாக சொல்ல முடியும்? அல்லேலூயா. கத்தர் உன்னை விடமாட்டார். அல்லேலூயா. உன் அங்கலாய்ப்பை கத்தர் கேட்டிருக்கிறார். ஓ, நான் உன்னை காண்கிற தேவன் என்று கத்தர் பேரிட்டு இருக்கிறார். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீ வழிமறித்ததற்காக நன்றி. அல்லேலூயா. வழிமறித்த ஆண்டவர் ஒரு நாள் நிச்சயம் ஒரு வழியை கத்த திறக்க வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம், முதல் முறை இவர் வந்துட்டார், அந்த குறிப்பை முடிக்கல, பல வருஷம் கடந்தது. இப்போ இந்த ஆகார் ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிறார். எல்லாரும் நல்லா கவனிச்சு பார்த்தா பைபிள் படிச்ச டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்க. ரெண்டாவது முறை ஆகாரே வந்துட்டாங்களா அனுப்பிட்டாங்களா? அனுப்பிட்டாங்க. நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், எவ்வளோ இந்த ஆகார போனோன்ட்டு இந்த சாரால் என்னன்னா பண்ணாலும் ஆகார் போல. ஒருவேளை அவங்க பையன் கேட்டிருப்பான். யார் கேட்டிருப்பா? இஸ்மாயில் கேட்டிருப்பா. இன்னும் இருக்கணுமா, இன்னும் இங்கே இருக்கணுமா, இன்னும் இந்த வீட்டில் இருக்கணுமா, இன்னும் இந்த வேலையில் இருக்கணுமா, இன்னும் இங்கே வாழணுமா அப்படின்னு நிச்சயம் நினைக்கிறேன். இஸ்மாவேலுக்கு சொல்கிறாங்க 14-15 வயசு இருக்குன்றாங்க. அப்போ ஒரு வாலிப பையன் அம்மா படுற கஷ்டத்தை பார்த்து நிச்சயம் கேட்டிருப்பான். நிச்சயம் அந்த பிள்ளை கேட்டிருக்கோம். ஆனால் அம்மாவுக்கு ஒன்று தெரியும், கஷ்டம்தான்ப்பா, ஆனால் கத்தர் இருக்க சொன்னார், அவர் நிச்சயம் ஒரு நாள் வழியை உண்டு பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை யாருக்கு இருந்தது? ஆகாருக்கு இருந்தது. நினச்சேன், கடைசியாக ஒரு தண்ணியை தந்து அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த சாராருடைய எண்ணம் ஏற்கனவே போயிட்டு என்ன பண்ணிட்டா சொல்லுங்கள், பண்ணிட்டா. அப்போ போகிறப்ப தனியாக, அப்போ சின்ன வயசு, குழந்தை பிறக்கலை, இப்போ வயசு 15 வயசு கூடிடுச்சு. இப்போ இந்த அம்மா நினச்சிருப்பாங்க, கை எங்கே சுற்றினாலும் எங்கே வரணும்? வாய்க்கு வரணும். ஆனால் ஆண்டவர் அவர் வார்த்தையில் கத்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நேரம் அந்த இடத்துக்கு போனால் கத்தர் அவளுக்காக ஒரு நீரூற்றை கத்தர் உண்டாக்கினார். அந்த பிள்ளையை பார்த்து சொல்லியிருப்பா, என் கூட பேசின ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கு காலையில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, உன் பிள்ளைகளுக்கு முன்பாக நீ ஒரு நாள் நிச்சயம் சொல்லுவாய், கத்தர் சொன்னதை என் வாழ்க்கையில் நிறைவேற்றினார். உன் பிள்ளைகளுக்கு முன்பாக கத்தவனை சாட்சியாக வைப்பார தவிர உன்னை கத்தர் அவமானத்துக்கு வெட்கத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். உன் பிள்ளை கேட்ட கேள்விக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் கத்தரே பதில் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இஸ்மவேல் கேட்டு 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 பதில் சொல்ல முடியாது இருக்கும். ஒரு காலத்துக்கு மேலே பிள்ளைகளுக்கு பதில் சொல்ல முடியாத நிலவரத்தில் இந்த ஆகார் வந்துட்டு இருப்பா. ஆனால் ஒரு நாள் கத்தரே பதில் செய்தார். அப்போ இந்த ஆகார் சொல்லியிருப்பா, அப்பா இல்லாமல் போகலாம், மனுஷன் மாறலாம், தேவன் மாறாதவராக இருக்கிறார். நினைக்கிற அந்த பிள்ளைக்கு ஒன்று காமிச்சிருப்பா, கத்தர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. இன்றைக்கு முதல் காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, வழிமறிக்கும் கத்தர் நாம் எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகளிலே வழிமறித்து கத்தர் அவர் சித்தத்தின்படி நடத்துகிறார். ஆனால் ஒன்று புரிந்துங்க, கத்தர் திரும்ப ஒரு வழியை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லாமா? ரெண்டாவதாக ஒரு காரியத்தை வாசிக்கலாம். தேவனுடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 12-13. தாவீதின் வாலிபர் தங்கள் வழியே திரும்பி மறுபடியும் தாவீதிடத்தில் வந்து இந்த வார்த்தைகளெல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டிக்கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டிக்கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். 200 பேர் ரஸ்துகள் அண்டையில இருந்து விட்டார்கள். நல்லா கவனிக்கணும். இதுக்கு தேவ செய்தி வழிமறிக்கும் கர்த்தர். முதலாவது, நாம் ஒரு சில முடிவுகளை எடுக்கும்போது, ஒரு சில சேஞ்சஸ் பண்ணலான்னு நினைக்கும்போது கர்த்தர் வழிமறிப்பார். ரெண்டாவது சொல்லுகிறேன், முதல்ல தூதன் மூலமாக இல்லை வார்த்தை மூலமாக கர்த்தர் வழிமறிப்பார். ரெண்டாவது சொல்லுகிறேன், மனிதன் மூலமாய் கர்த்தர் வழிமறிப்பார். மனுஷர்கள் மூலமாய்
எதுக்குன்னு கேட்டால் நம்முடைய சாட்சி காக்கப்பட கர்த்தர் வழிமறிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ரெண்டாவது யார் மூலமாக சொல்லுங்கள்? மனுஷன் மூலமாக. எதுக்குன்னு கேட்டால் கர்த்தர் நம்முடைய சாட்சியை காப்பாற்ற வழிமறிப்பார். இங்கே நல்ல வேத வசனத்தை வாசித்த தேவப்பிள்ளைக்கு நன்றாக தெரியும். நாபால் இடத்துல ஒரு நன்மையை கேட்கும்படி இந்த தாவீது அனுப்புகிறார். அனுப்பின தாவீதுக்கு ஒரு நியூஸ் வருது. என்னன்னு கேட்டால், நீ செஞ்ச உதவிக்கு அவன் நன்மை மட்டும் கிடையாது, இவன் தாவீது நல்ல நிலவரத்தில் இருக்கும்போது இந்த நாபால் கூட இருக்கிற எல்லாரையும் கவனித்தான். இப்போ தாவீது சூழ்நிலை ஆன பிறகு ஒரு கஷ்டத்துக்கு ஒரு உதவி கேட்க அனுப்புகிறார். பல முறை இந்த வசனத்தை பேசியிருக்கிறோம். ஆனால் இங்கே வசனத்தை வேறொரு கோணத்தை தியானிக்கலாம். இவன் ஒரு ஹெல்ப்பு கேட்டு அனுப்புகிறான். ஹெல்ப்பு வாங்கிட்ட ஆள் எல்லாத்தையும் மறந்துட்டு ஹெல்ப் பண்ண முடியாமல் அனுப்பிட்டார். நீதிமன்ற வசனம் இருக்குது, குறித்து கொள்ளுங்க. நன்மைக்கு தீமை செய்ய வாசலை விட்டு தீங்கு ஒரு நாள் போகாது. 17:13 நீதிமானிகள் 17:13 குறித்து கொள்ளுங்க. இங்கே நன்மைக்கு தீமை செய்கிறவன் தான் நாபால். அவன் செஞ்ச நன்மைக்கு ஒரு ஹெல்ப்பு கேட்க அனுப்புகிறான், ஹெல்ப் பண்ணல, எல்லாத்தையும் மறந்துட்டு அனுப்பிட்ட உடனே ஒரு மனுஷன் ஒரு செய்தி அறிவிக்கிறான். தேவ பிள்ளைங்க கவனிக்கணும். ஒரு விஷயம் அதை கேட்ட உடனே இது மாதிரி இவனுக்கு இப்படி பேசிட்டாங்க உடனே தாவீதுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு 400 பேரை கூப்பிட்டுட்டு, மொத்தம் 600 பேர் இருக்கான், 400 பேரை கூப்பிட்டுட்டு கத்தியெல்லாம் ரெடி பண்ணிட்டு நாபாலை கொலை செய்ய போகிறான். இவ்வளோ தோகம் பண்ணிட்டானே, நான் கேட்ட ஹெல்ப்பெல்லாம் வாங்கிட்டு இப்படி பண்ணாமல் போயிட்டானன்ட்டு நல்லா கவனிக்கணும். இப்போ போகும்போது ஒரு வார்த்தை சொல்கிறா, நாபால் வீட்டில் சுவரில் நீர் விடுகிற ஒரு நாய் முதற் கொண்டு இல்லாம நாயை கூட விட மாட்டேன்றார் தாவீது. புறப்பட்டு ஒரு பெரிய வேகமாக போகிறார், கோபமாக போகிறார். இந்த செய்தியை கேள்விப்பட்டு நல்லா கவனிக்கணும். அபிகாயில் வந்து சந்திக்கிறாங்க. இதை தான் சொன்னேன், கர்த்தர் வசனத்தின் மூலமாக சத்தத்தின் மூலமாக வழிமறிப்பார், மனுஷர்கள் மூலமாக கர்த்தர் வழிமறிப்பார். நல்லா கவனிக்கணும். இவன் 400 பேரோட ஒரு பெரிய கோபத்தோடு, நான் செஞ்ச நன்மையை வாங்கிட்டு நன்மை பண்ணனா கூட பரவாயில்ல, பேசின வார்த்தை தாங்க முடியாமல் ஏதாவது பண்ணலாம், ஏதாவது அடிக்கலாம் சொல்லிட்டு தாவீது மிகுந்த கோபமாக 400 பேரோட கூட போகிறான். போகிறப்ப சொல்லிட்டு போகிறான், அவனை மட்டும் கிடையாது, வீட்டில் நாயை கூட விடக்கூடாதுன்னு போகிறான். இப்போ போயிட்டே இருக்கிற நேரத்தில் அபிகாயிலுக்கு விஷயம் போயிட்டு அபிகாயில் வந்து அவனை சந்திக்கிறாங்க. இது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நான் முடிக்கிறேன். 6வது சந்திக்க புறப்படுறாங்க. சந்திக்க வரப்போ அவங்ககிட்ட சொல்கிறாங்க, எங்கே போகிறீங்க? இல்லை, இது போல் ஒரு காரியம் நடந்துருச்சு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, தேவன் கையில் அதை ஒப்பு கொடுத்துரு. நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஒரு சில நேரத்தில் இந்த காரியத்தை மட்டும் தாவீது செஞ்சிருந்தா அவர் சாட்சி கெட்டு போயிருக்கும். இதுவரைக்கும் தாவீது யாருன்னு கேட்டால், இஸ்ரவேல் தேசத்தில் கர்த்தரை ஆராதிக்கிறவன், கோலியாத்தை ஜெயித்தவன், சவுலுக்கு உண்மை உள்ளவன். ஆனால் சத்துரு ஒரு காரியத்தை வைக்கிறான். என்ன தெரியுமா? இதை தாவீதுடைய பெயர் கெடுக்கப்படணும்னு நினைக்கிறான். இன்னைக்கு சகோதரனே சகோதரி புரிஞ்சிருங்க, உங்க நல்ல பெயர், உங்க நல்ல சாட்சி, உங்க நல்ல வாழ்க்கை கெடுக்கப்பட சத்துரு என்னென்னவோ திட்டங்களை செய்கிறான். சத்துரு என்னென்னவோ யோசனைகளை செய்கிறான். அவன் சிவந்த மேனியும் அழகிய ரூபம் உள்ளவன். சவுல் கிட்ட வந்து நிற்கிறப்போ அவன் கோலியாத்தை கொந்தான். 100 பேர் நுனித்தோர்களை கொண்டு வந்தான். கர்த்தர் அவன் கூட இருக்கிறான்னு பார்த்தார், புத்திய நடந்தான். ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டே இருந்த சத்துரு ஒரு காரியத்தை வைக்கிற, என்ன தெரியுமா? உன் பேர் கெடுக்கப்படணும், உன் பேர் கெடுக்கப்படணும். இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். நான் அந்த வசனத்தை தியானிக்கிறப்ப யோசிச்சு பார்த்தேன். இந்த காரியம் மட்டும் நடக்கலைன்னா 400 பேரை கொண்டு போயிட்டு யாரை கொண்டிருப்பான்னு கேட்டால் நாபால் வீட்டை கொண்டு போயிருப்பாங்க. இப்போ ஜனங்க எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஒரு குடும்பத்தை அடிக்க எத்தனை பேரை கூட்டு வந்தா? 400 பேரை கூட்டு வந்தான். இவனா ஒரு ஆண்டோடைய பிள்ளையா? இவனா கர்த்தரை ஆராதிக்கிறவனா? இவெல்லாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறவனா? இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளை தெரிஞ்சிருங்க, ஒரு சில நேரத்தில் நாம் ஒரு சில காரியங்களுக்கு நாமே கிரியை செய்யலாம் என்று நினைக்கும் போது நீங்களும் நானும் தாவீதாக இருப்போமானால் எதிர்பாராத ஒரு சில மனிதர்கள் வந்து அது தடுக்கும்படி கர்த்தரே வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஒரு கோபமோ ஒரு காரியமோ ஒரு இதுவாக இருக்கும். இல்லை, ஏதோ அவங்க வசனத்துக்கு அறிவித்த உடனே அவன் 400 பேரை கட்டிட்டுட்டான். ஏதோ ஒரு விஷயம் கேட்ட உடனே அவனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. நான் ப்ராக்டிக்கலில் நிறைய நேரத்தில் ஒரு சில காரியங்களை கேட்ட பிறகு நம்ம எல்லாரும் ஆவியில் நிறைஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இல்லை. ஒரு சில கோபங்கள் ஒரு சில காரியங்கள் வரும்போது நாம் பேசலாம் என்று வரும்போது நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவனே ஒரு சிலரை அனுப்பி அதை கர்த்தர் தடை செய்வார். ஒரு ஃபோன் போடலாம் நினைப்பீங்க, இதெல்லாம் கேட்கலாம் நினைப்பீங்க, பேசிலாம் நினைப்பீங்க. அந்த நேரத்தில் யாருன்னா வந்து ரொம்ப நேரம் பேசின்னு இருப்பாங்க. இல்லைன்னா அந்த நேரத்தில் யாருன்னா ஒருத்தர் கால் பண்ணுவாங்க.
நான் நினைக்கிறேன் கர்த்தர் நம்முடைய சாட்சியை காப்பாற்ற விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நான் அந்த வசனத்தை திரும்ப திரும்ப வேற கொண்டு யோசிச்சு பார்த்தேன். இவன் மட்டும் போய் அவனை கொண்டு இருந்தா இதை நாபால் பண்ணது தெரியாது. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க தாவீதுக்கு ஒரு பிளாக் மார்க் இருக்கு. ஆனால் வசனம் இருக்கு, நீ பழி வாங்காத, கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துருன்னாரு. தாவீது கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்தான். கர்த்தரே தாவீதுக்காக கிரியை செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, உங்கள் மேலே என் மேலே கர்த்தர் அன்புள்ளவராக இருந்தா நம்முடைய சாட்சியை தொடர்ந்து கர்த்தர் காப்பாற்றுவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பிள்ளைங்க மூலமாக கர்த்தர் தடுப்பார், அக்கம் பக்கத்தார் மூலமாக கர்த்தர் தடுப்பார். சத்துருக்கு ஒரே ஒரு எண்ணம், உன் சாட்சி கெடுக்கப்படணும். இவ்வளோ நாள் வாழ்ந்து உன் ஆவிக்குரிய வாழ்க்கை கெடுக்கப்படணும், உன் பெயர் கெடுக்கப்படணும். ஆனால் வசனம் இருக்குது, அந்த ரத்தம் சிந்தாதபடி கர்த்தர் காப்பாற்றினாரா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, தேவையில்லாத காரியத்தில் உங்கள் ரத்தம் சிந்த கர்த்தர் விட மாட்டார். கர்த்தர் உங்களை விட, என்னை விட, எத்தனை பேர் நம்புறீங்க, என்னை விட கர்த்தர் என் மேலே அக்கறை உள்ளவர். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? என் குடும்பத்தார், மனைவி, பிள்ளைங்க, அப்பா, அம்மா எல்லாரை விட நான் நம்புகிறேன், எனக்கு ரொம்ப அக்கறை இருக்கிறவர் யாருன்னு கேட்டால் என் வீட்டார் இல்லை, என்னை அழைத்த தேவன் தான் மீது அக்கறை உள்ளவர். இதை ஒத்துக்கிறவங்க சத்தமாக கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் சாட்சி கெடுக்கப்படாது. கர்த்தர் வழிமறிப்பார். எப்படி தெரியுமா? கர்த்தர் ஆட்களை அனுப்பி வழிமறிப்பார். ஒரு ப்ராஃபஸி சொன்னார் அந்த அம்மா, கர்த்தர் உனக்கு நிலையான ஒரு வீட்டை கட்டுவார். எப்போ தெரியுமா? இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு உன் சாட்சி கெடுக்கப்படுகிற நேரத்தில், ஏதோ ஒரு காத்தினை அவசரப்படுகிற நேரத்தில் கர்த்தர் உனக்கு ஒரு ப்ராஃபஸி தராரு. கர்த்தர் உன்னை இன்னும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவட பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருப்பாய். ஆனால் உன்னை ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ரெண்டாவது புரிஞ்சுக்கணும், வழிமறிக்கிற தேவன் மனிதர்களை கொண்டு வழிமறிப்பார். நம்முடைய சாட்சி, நம்முடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 16:6. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு போதும். மூணாவது, கர்த்தர் எப்படிலாம் வழி மறிக்கிறார்னு சொன்னால், முதல் காரியத்தில் சொன்னேன், ஒரு சில இடங்களுக்கு நாம் மாற்றம் செய்யும்போது, வேலையில் மாற்றம் செய்யும்போது கர்த்தர் வழி மறிப்பார். ரெண்டாவது, நம்முடைய சாட்சி கெட்டுப்படுமோ அப்படின்னு ஆண்டவர் வழி மறிப்பார். மூணாவது சொல்கிறேன், இங்கே வசனம் இருக்குது, பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? முதல்ல சத்தம், ரெண்டாவது மனுஷன், மூணாவது பரிசுத்த ஆவியானவர். எல்லாரும் சொல்லுங்கள், முதல்ல ஆண்டவருடைய சத்தம், ரெண்டாவது மனுஷன் மூலமாக, மூணாவது ஆவியானவர் தடை செய்வார். இந்த குறிப்பை நல்லா கவனிங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். இப்போ பவுல் எல்லா இடத்துலையும் ஊழியம் செய்கிறார், எல்லா இடத்துலையும் ஊழியம் செஞ்சுட்டு வர்றார். ஆனால் ஆசியாவில் ஊழியம் செய்யலான்னு நினைக்கிறப்போ ஆவியானவர் தடை செய்கிறார். ஆவியானவர் தடை செய்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு சில இடங்களுக்கு நம்ம மனசு போக விரும்பும். நான் இது ஊழிய பிரகாரமாக சொல்லலை, இது ஊழிய பிரகாரமாக இருந்தால் ஊழியக்காரங்களுக்கு சொல்லலாம், பொதுவாக ஜனங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இவங்க ஒரு சில இடத்துக்கு போனாங்க. எங்கே போனாங்கன்னு கேட்டால், நீங்கள் அந்த 8ஆம் வசனம் பாருங்கள், 6ஆம் வசனம் பாருங்கள். பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து ஆசியாவில் வசனத்தை சொல்ல வந்தாங்க. அப்போ எங்கே போயிருக்காங்கன்னா, பிரிகியா போயிருக்கிறாங்க, எங்கே போயிருக்காங்க, கலாத்தியாக்கு போயிருக்காங்க. இப்போ எங்கே வராங்கன்னு கேட்டால் ஆசியாவுக்கு வராங்க. இப்போ இவங்க 2 இடத்த மாற்றிட்டு 3வது இடத்துக்கு வராங்க. நல்லா கவனிக்கணும். ஒரு சில இடங்களுக்கு நான் புறப்படலாம் நினைக்கும் போது கர்த்தர் தடை செய்வார். ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு போலாம் நினைக்கிறப்ப கர்த்தர் தடை செய்வார். ஒருவேளை இன்விடேஷன் வந்திருக்கும், உங்களை கூப்பிட்டு இருக்கலாம், ஆனால் 2-3 இடத்துக்கு பர்மிஷன் தந்த ஆண்டவர் ஒரு சில இடத்துக்கு நீங்கள் கிளம்பலான் இருக்கும்போது ஒரு சில தடை வரும். ஆவியான தடை செய்கிறதை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யணும். இங்கே பவுல் நல்ல அந்நிய பாஷை பேசுகிறார், நல்ல ஆவியில் நிரம்புறார். நல்லா கவனிக்கணும். இப்போ என்னன்னு கேட்டால், இவருக்கு பிரிகியா முடிச்சாச்சு, கலாத்தியா முடிச்சாச்சு. இப்போ இவருக்கு ஆசியாவில் போய் வசனம் சொல்லணும், ஒரு புது இடத்துக்கு போகணும், எங்கேயோ புதுசாக ஒரு இடத்துக்கு போகணும், ஏதோ புதுசாக ஒரு கடைக்கு போகணும். ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும்,
கர்த்தர் என்னை போக சொல்கிறாரா இல்லையான்னு தெரிய கர்த்தர் உதவி செய்யணும். டக்கு டக்குன்னு ரெடி ஆகிட்டு கிளம்பி போகிறது இல்லை. ஒரு நேரத்தில் ஜெபிச்சுட்டு போனேன், ஆண்டவரே இந்த இடத்துக்கு போகிறேன், சித்தமானா கூப்பிட்டுட்டு போங்க, இல்லைன்னா என்னை வீட்லேயே வச்சுருங்க. சுந்தரம் பாஷை பற்றி சொல்லுவாங்க, பழைய நம்ம விவேக் சார் இருக்கிற இந்த சபையில் சொல்லுவாங்க. அப்போ இந்த அபிராமி தேட்டருக்கு நேராக அந்த கார் போகிறப்போ கார் கிளம்பி போவோமா, டிரைவர் ஓட்டிகிட்டே போவார். அப்போ தான் அந்த விவேகானந்த கோயிலிருந்து அப்படியே கிளம்பி போவோம். டக்குன்னு டிரைவர்கிட்ட சொல்லுவாரா, அந்த இடத்துக்கு போவேன்னா நேராக ஜப வீட்டுக்கு போயிட அப்படின்னு. இவருக்கு டிரைவருக்கு ஒன்றும் புரியாது. இந்த மனுஷன் தான் கிளம்ப சொன்னார், இன்னும் அப்படி நேராக போயிட்டு போகணும். சர்ச்சுக்கு போன உடனே அவர் ஃபுல் ஜிப்பா வேஸ்ட்டாக கழட்டிட்டு ஒரு ஆஃப் ஜிப்பா போட்டுட்டு லுங்கி கட்டிட்டு சேரில் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணிருப்பாராம். அப்போ ஃபோன் வசதிலாம் கிடையாது. ரொம்ப தூரத்துலேருந்து யாரோ ஒருத்தரை பாஸ்ட்டை பார்க்கணுன்னு வருவாங்களாம். அப்போ தெரியுமா, ஆவியானவர் இவரை சரியாக நடத்துகிறாருன்னு. இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம விரும்புகிறோம்? இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி அப்படிலாம் நிறைய இல்லை. விசுவாசிங்கன்னா அப்படி இல்லை, எல்லோரும் அப்படி இல்லை. தேவன் எல்லா இடத்துக்கும் நம்ம அனுமதிக்கிறாரான்னு கேட்குறோம். நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு சிலருக்கு எல்லா இடத்துலையும் டிக்கி விடும், ஒரு சிலருக்கு பாதி தான் டிக்கி விழும், பாதி இன்ட்டு விடும். டிக்கி விழுந்தவங்களாம் பாக்கியவானுங்க, இன்ட்டு விழுந்தவங்களாம் துர்பாக்கியவானுங்கன்னு நினைக்கக்கூடாது. கர்த்தர் என்னை எப்படி நடத்துகிறாரோ அந்த பாதையிலே நான் போக ஆயத்தமாக இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆனால் உண்மையான ஒரு தேவப்பிள்ளை தெரிஞ்சுக்கணும், பிரியா கடந்திருக்கலாம், கலாத்தியா வந்திருக்கலாம், ஆனால் ஆசியால் ஒரு தடை இருக்குது. என்ன தெரியுமா? ஏதோ ஒன்றுங்க இந்த இடத்துக்கு போக தடையாக இருக்குது. நல்லா கவனிக்கணும். ஒரு சில காரியங்களை ஒரு முறை முயற்சி பண்ணிங்க தடையாயிடும், 2 முறை முயற்சி பண்ணிங்க தடையாயிடும், 3 முறை முயற்சி பண்ணிங்க தடையாயிடும். நீங்கள் ஆவிக்குரியங்களா தெரிஞ்சுக்கணும், இந்த காரியத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணல, அனுமதிக்கலை. அனுமதிக்கிறத புரிந்து கொண்டால் தேவன் நம்மை சரியாக நடத்துவார். இந்த 3வது காரியத்தை புரிஞ்சுக்கணும். கர்த்தர் எங்கே தரமா வழிமறிப்பார். மனம் விரும்பும், பணம் இருக்கும், ஆனால் கர்த்தர் பர்மிஷன் தர மாட்டார். கர்த்தர் எங்கே தடை பண்ணுவார் தெரியுமா? ஒரு சில இடங்களுக்கு கர்த்தர் நம்மை போக அனுமதி தர மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? 3 காரியம் சொன்னேன். வழிமறிக்கும் கர்த்தர் வார்த்தையின் மூலமாய் வழிமறித்து நாம் அவசரமாக எடுக்கக்கூடிய முடிவை கொஞ்சம் தள்ளி போட சொல்லுவார். வழிமறிக்கும் கர்த்தர் மனுஷனை அனுப்பி வழிமறித்து என்னுடைய சாட்சியை காப்பாற்ற செய்வார். வழிமறிக்கும் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவராலே ஒரு சில இடங்களுக்கு நாம் அனுமதிக்காமல் கர்த்தர் காப்பாற்றுவார். கர்த்தர் இந்த பாதைகள் நடத்தியிருந்தால் நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீங்க. கர்த்தர் நம்மை சரியான இடத்துல நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஒரு வேளை இன்றைக்கி உங்களுக்கு கஷ்டமாக பிரச்சனையாக பாடாக ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது போல் இருக்கும். ஆனால் தெரிஞ்சிருங்க, நான் நினச்சது செய்ய முடியல, அவர் நினச்சது தான் என் வாழ்க்கை நடக்குதுன்னு சொன்னால் நீங்களும் நானும் தான் பாக்கியவான்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேவ பிள்ளைங்க எல்லாரும் அல்லேலூயா. நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் ஆண்டவரே. எல்லோரும் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே யோசித்து பாருங்கள் இந்த பிரசங்கத்தை. எத்தனை முறை இந்த ஆகாரை போல் நாம் அநேக முடிவுகளோடு வந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அந்த நீரூற்றண்டைகளை சந்தித்தது போல் இந்த சபையாகி நீரூற்றண்டைகளை கர்த்தர் சந்தித்து நீங்கள் அவசரப்பட்டு எடுக்க வேண்டிய முடிவுகளை கர்த்தர் தள்ளி போட்டு இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் அதோடு ஒரு சில வாக்குதத்தங்களையும் கர்த்தர் தந்திருக்கிறார். வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அதை அவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவர். இன்றைக்கு ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, அல்லேலூயா. உங்களுடைய நேரத்தின்படி அல்ல, அவருடைய நேரத்தின்படி அவர் எல்லாவற்றையும் சரியாய் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். 2வது ஒரு காரியத்தை சொன்னேன், சத்துருவின் சாட்சியை கெடுக்கும்படி அல்லேலூயா என்னென்னவோ திட்டம் போட்டுருக்கிறா. ஆனால் கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் சாட்சி கெட்டு போகாமல் கர்த்தர் காப்பாற்றுகிறார். நீ பழிக்கு பழி வாங்காதே, நீ எல்லாவற்றையும் கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துடு. அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து
செய்திருக்கிறார். அல்லேலூயா. பழி வாங்குதல் எனக்கு உரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஒரு தாவீதா இருப்பீர்களானால் அல்லேலூயா, பட்டயம் உனக்கு வேண்டாம். அல்லேலூயா. ஈட்டி உனக்கு வேண்டாம். அல்லேலூயா. உனக்கு ஒன்றே ஒன்று போதும். அல்லேலூயா. அவர் துதிக்கிற துதி மாத்திரம் போதும், அவர் ஜெபிக்கிற ஜெபம் மாத்திரம் போதும். எல்லாரும் இன்னைக்கு சொல்லுங்க, என் பட்டயத்தை நான் உடைக்கிறேன், என் வில்லை நான் நம்ப மாட்டேன் கர்த்தாவே, நான் நீ சொன்னது போல அமைதியாக இருக்கிறேன். என்னை நீ சந்தித்து கத்த மனுஷர்களை அனுப்பி நான் சந்திக்க போகிற பிரச்சனையின் ஜீவியத்தை பாதுகாக்கிறீர். கர்த்தரே கிரியை செய்வாரானால் கர்த்தர் வாழ்க்கையை சரியான இடத்துல கர்த்தர் கொண்டு போய் வைப்பார். மூன்றாவது, நீ ஒரு பவுலாய் இருப்பாயானால் உன்னை கர்த்தர் எல்லா இடத்துக்கு நடத்த மாட்டார். ஒரு சில இடத்துக்கு தான் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. ஒரு சில இடத்துக்கு கர்த்தர் நடத்த மாட்டார். அல்லேலூயா. நீ அதை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை தருவீராக. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, என்ன ஒரு ஆகாரா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்ன ஒரு தாவீதா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்ன ஒரு சவுலா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவர், நீர் எனக்கு வழி மறுக்கிற அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. இதற்கு மேல நான் எதையும் செய்யாம இருக்க எனக்கு உதவி செய்வீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டு. எத்தனை பேர் இன்னைக்கு ஆராதனை சொல்ல முடியும், அவர் என்னிலும் பலத்தவராய் இருந்து மேற்கொண்டார், அவர் என்னிலும் பலத்தவராக இருந்து மேற்கொண்டார். இன்னைக்கு ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன் தேவ சமூகத்திலே, எல்லாரும் கண்ணு மூடுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா, அவர் சமூகத்துக்கு முன்பாக நான் தோற்று போனதான் உண்மை. அல்லேலூயா. அவர் தான் ஜெயிக்கிறார். சொல்லுங்க, கையை வைத்து, ஆண்டவரே நான் இன்னும் உங்க சமூகத்தில் தோற்று போகிறேன், ஆண்டவர் நீரே ஜெயம் பெறுவீராக. அல்லேலூயா. உங்க சித்தத்துக்கு எதிரான எதையும் மேற்கொண்டு செய்ய வேண்டாம். சொல்லுங்க, நீ என்னிலும் பலத்தவராக இருந்து மேற்கொள்வீராக, என்னிலும் பலத்தவராக இருந்து மேற்கொள்வீராக. கர்த்தரை நோக்கி சொல்லுங்க. வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, வார்த்தைகள். எல்லாரும் பாடி முடிப்போம், கையை உயர்த்தி. தேவனே உமை நம்பினோ மாண்டதில்லை, தேவனே மாண்டதில்லை. பொய்யுரையாதவர் சத்திய தேவரீ, வாக்குதத்தங்களை. எல்லாரும் பாடுவோம். பொய்யுரையாதவர் சத்திய தேவரீ, வாக்குதத்தங்களை. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. அடைக்கலமாய், அடைக்கலமாகவே ஓடி வந்தேனே, நிறைவான ஆறுதல் என்னில் உண்டாகுமே, அடைக்கலமாகவே நிறைவான ஆறுதல் என்னில் உண்டாகுதே. தேவனே உமை நம்பினோர் மாண்டதில்லை, தேவனே எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? அவர் பல முறை வழிமறித்திருக்கிறார், அவர் பல முறை வழிமறித்திருக்கிறார். ஓ, நான் ஒரு திட்டம் போட்ட அவர் ஒரு திட்டம் போடுறாரு, நான் ஒரு வழியை திறந்து அவர் ஒரு காரியம் செய்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அல்லேலூயா, ஏற்ற காலத்தில் நான் அதை சரியாய் செய்து முடிப்பேன், ஏற்ற காலத்தில் சரியாய் செய்து முடிப்பேன். இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே ரீபானா ஒரு வார்த்தை மட்டும் சொல்றாங்க, நீரனை காண்கிற தேவன், நீரனை காண்கிற தேவன், நீரனை காண்கிற தேவன். ஓ, திரும்ப ஒரு நாள் இந்த இடத்துக்கு நான் வருவேன், அப்போது நீ எனக்கு பதில் செய்ய வேண்டும்.
இந்த ஆகார் சொல்லியிருப்பாங்க, நீங்க தான் வழியை ஓபன் பண்ணல, நீங்க தான் ஒரு பாதையை காட்டல, நானே ஒரு வழி ஓபன் பண்ண நினைச்சா, நானே ஒரு பாதையை தெரிந்தெடுக்கலாம் சொன்னா, நீ அங்கேயே வந்து நிற்கிறீரே, என்னை மட்டும் ஏன் அப்படி நடத்துறீங்க, ஏன் மட்டும் ஏன் அப்படி வைக்கிறீங்க, எல்லாருக்கும் வழி திறக்கிறீங்க, இல்ல வழி திறக்க அனுமதிக்கிறீங்க, நான் திறக்கிற வழியை மேல வந்து மூடுறீங்களேன்னு சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை முற்றிலுமாய் நினைக்க விரும்புகிறேன். உன் வாழ்க்கையில 1% கூட 1% கூட நீ சுயமா நடக்கவே கூடாது. நான் உன்னை முற்றிலுமா கையெடுத்து பொறுப்பெடுத்து நடத்த விரும்புகிறேன். நீ என்னுடையவனா இருக்கும்படி, நீ என்னுடையவனா இருக்கும்படி நான் மற்ற ஜனத்தை விட்டு உன்னை பிரித்தெடுத்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உன் அங்கலாய்ப்பை நான் பார்த்தேன், உன் அங்கலாய்ப்பை நான் பார்த்தேன், உன் அங்கலாய்ப்பை நான் பார்த்தேன். நான் அமைதியா இருக்க நினைக்காது. நான் ஏற்ற காலத்தை தீவிரமாய் செய்வேன், நான் ஏற்ற காலத்தை தீவிரமாய் செய்வேன். ஆகாரின் அடிமை சார் அடிமை பண்ணான் ஆகியாரே, நீ இப்ப எங்க போதுன்னு தெரியாம இருக்கிற, நீ எங்க போறது தெரியாம இருக்கிற, நான் உனக்கு சரியான ஒரு வழி காட்டுவேன், நான் உனக்கு ஒரு சரியான வழியை காட்டுவேன். அந்த வழி காட்டும் போது நானே உன்னை சரியாய் நடத்துவேன். வழி தெரியாம எங்க போற, திசை தெரியாம எங்க போற, நான் உனக்கு வழி காட்டுவேன், நான் உனக்கு வழி காட்டுவேன். இந்த வேலை எனக்கு பிடிக்கல, இந்த ஆபீஸ் எனக்கு பிடிக்கல, இந்த இடம் எனக்கு பிடிக்கல. ஆண்டவரே, திரும்ப திரும்ப அங்கேயே தான் அனுப்புறீங்க, திரும்ப திரும்ப அவங்க முகத்தை தான் பார்க்க வைக்கிறீங்க, திரும்ப திரும்ப அவங்க முன்னாடி தான் நான் போய் போய் நிற்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் மனுஷர் மூலமா வழிமறிக்கிறார். உன் சாட்சி கெடுக்கப்பட என்னென்னவோ காரியத்தை உன் காதல நீ கேட்டுட்டே இருக்கிற. கர்த்தர் உன்னை தடுத்து தடுத்து நிறுத்துறார். நீ எதையும் பழி தைக்காத, நீ எதையும் உனக்காக காரியம் செய்யாத, பழி வாங்காத, என் கையில் ஒப்பு கொடுத்துரு, என் கையில் ஒப்பு கொடுத்துரு. நீ பேசணுமா நான் பேசணுமா, நீ பேசணுமா நான் பேசணுமா, நீ பேசினா இன்னையோட முடிஞ்சிடும். கர்த்தர் உனக்காக பேச வேண்டுமானால், கர்த்தர் உனக்காக பேச வேண்டுமானால், நீ வந்த வழியிலிருந்து அப்படியே ரிட்டர்ன் ஆயிட்டு திரும்ப போயிட்டு சொல்லு, என் பட்டயத்தை நான் கீழே போடுறேன் ஆண்டவரே. இதை உங்க கையில் நான் ஒப்பு கொடுக்கிறேன், இதை நான் உங்க கையில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு யாராவது அப்படி வந்திருக்கிறீங்களா? நான் உங்க கையில் ஒப்பு கொடுத்துறேன்ப்பா. எத்தனை பேர் கண்ணை மூடி சொல்றீங்க, இதை நான் கையில் எடுக்க விரும்பல, இதை நான் கையில் எடுக்க விரும்பல. நன்மைக்கு பதிலாய் தீமை நடந்திருக்கிறது, நன்மைக்கு பதிலாய் தீமை நடந்திருக்கிறது. இதை நான் கையில் எடுக்கிறது இல்லை. ஒரு வசனம் இருக்கு, கர்த்தரின் நியாயாதிபதி, கர்த்தரின் நியாய பிரமாணிகர், கர்த்தர் நீதி செய்கிற தேவன். நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க, உங்க கையில ஒப்பு கொடுத்துறேன், உங்க கையில ஒப்பு கொடுத்துறேன், உங்க கையில ஒப்பு கொடுத்துறேன், உங்க கையில ஒப்பு கொடுத்துறேன். நான் வந்த வழியே திரும்பி போறேன், நான் வந்த வழியே திரும்பி போறேன். பயந்தல்ல ஆண்டவர், உங்க சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் திரும்பி போறேன். பரிசுத்த ஆவி என்னை தடை செய்வார், வழிமறிப்பார். மகளே அங்க வேணாம், மகனே அங்க வேணாம்,
ஆண்டவர் அவங்கெல்லாம் போகிறாங்க, ஆண்டவர் அவங்க அதெல்லாம் செய்கிறாங்க. நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீ பவுலே, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீ. நான் உன்னை ஒரு சில இடத்துக்கு தான் பர்மிஷன் தருவேன், ஒரு சில இடத்துக்கு நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன். நீ என்ன பார்ப்பாய், ஆனால் கடைசி வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன். கடைசி வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன். உனக்கு நான் சொன்னது எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். உனக்கு நான் சொன்னது எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். உன்னை சந்தித்த, உன்னோட இடைப்பட்டவர், உனக்கு பேசினவர் நான் உண்மையுள்ளவராக இருக்கிறேன். நீ எந்த மனுஷனை பார்க்க வேண்டாம், யார் விரும்புகிறதை செய்ய வேண்டாம். நானே உன்னை சரியாய் நடத்துவேன். நானே உன்னை சரியாய் நடத்துவேன். நீ ஒரு நாள் சொல்லுவாய், நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடிச்சேன், என் விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். இது முதல் நீ இங்கிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. உன் முடிவை கர்த்தர் மகிமையாய் மாற்றுவாராக. உன் முடிவை கர்த்தர் மகிமையாய் மாற்றுவாராக. ஏண்டவனுக்கு நிறைய இடத்துல பர்மிஷன் தர மாட்டீங்க, ஏண்டவன் நிறைய இடத்துக்கு என்ன கொண்டு போக மாட்டீங்க, ஏண்டவன் நிறைய இடத்துக்கு என்ன தடை பண்றீங்க. பேதுரு போல என்ன வைக்கல, யோவான போல என்ன வைக்கல, யாக்கோபை போல என்ன வைக்கல. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அழைத்த அழைப்பு வேற, நான் உன்னை தெரிந்து கொண்ட விதம் வேற, நான் அவர்களை தெரிந்து கொண்ட விதம் வேற. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லி இந்த ஆராதனை முடிக்கலாம். ஆண்டவரே, நான் உங்ககிட்ட ஜெயிச்சிடக்கூடாது, நீங்க தான் என்னை ஜெயிக்கணும், நீங்க தான் ஜெயம் பெறணும். நான் எந்த காரியமும் போராடி உங்களை ஜெயிச்சிடக்கூடாது. நான் உங்கள் சமூகத்தில் தோத்தா சந்தோஷப்படுறேன். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இது நல்ல காலை ஆராதனைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். வழிமறிக்கும் கர்த்தர். ஒரு சில தீர்மானங்களை எடுத்து நாங்கள் வரும்போது நீர் அதை மாற்றுகிறீர், அதை நீர் மாற்றுகிறீர், அமைதியாக இருக்க சொல்லுகிறீர். ஆனால் திரும்ப ஒரு வழியை நீ திறக்க வல்லவராக இருக்கிறீர். எங்கள் சாட்சி கெட்டு போகாமல் இருக்க நீர் எங்களை வழி மறுக்கிறீரப்பா. அந்த மனுஷங்கிட்ட போய் பேசி அவனுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாமல் மாற்றுகிறதுக்கு என்னை வழி மறுக்கிறீர். ஒரு சில இடங்களுக்கு எங்களை அனுமதிக்க மாட்டுறீங்க. ஒரு ஆவியான கிரியை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. வந்த ஜனங்களை ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை பெயர் புகழ் மாட்சிமை என ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார், கர்த்தர் நம்மோடு இருப்பார்.